மற்றவங்க மாதிரி சும்மா வந்துட்டு வந்தோம் அப்படியே அமைச்சரானோ இல்ல முதலமைச்சரானோ, அதுக்கப்புறம் நம்ம அமைச்சராகி முதலமைச்சரான பிறகு என்னன்னா அவங்க ஒரு 5 நிமிஷம் தான். இதுக்குள்ள நம்ம யாராவது முதலமைச்சர்கள் இல்ல அமைச்சர்கள் இல்ல எம்எல்ஏ கவுன்சில் தான் பாத்துருக்கீங்களா, ஏரியாவை கவுன்சிலுக்காக பேசுறீங்களா? அதுவே இருக்காது. முதலமைச்சர் இருக்காங்கன்னா முன்னாடி முதலமைச்சர் இருக்காங்கன்னா அவங்க அமைச்சர் அவங்க கட்சி அமைச்சர்களே பார்க்க முடியாது, அவங்க கட்சியில் இருக்க அமைச்சர்களும் பார்க்க முடியாது, யாரும் பார்க்க முடியாது. அவங்க வீட்டுல ஒவ்வொரு ஆள் இருப்பாங்க, மகன் இருப்பாங்க, மருமகன் இருப்பாங்க, இல்ல மருமகன் இருப்பாரு, இல்ல அவங்களுடைய சம்பந்தி இருப்பாங்க. ஆளுக்கு ஒரு டிபார்ட்மெண்டா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. டிபார்ட்மெண்டா பிரிச்சு கொடுத்து எல்லாரும் ஆளுக்கு ஒண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க. அதிகாரிகளும் அந்தந்த மகனிடமும் மருமகனிடமோ அவங்களை சுற்றி தான் எல்லாம் இருக்கும். நம்ம தான் பார்த்தோமே போனதுல மகனை சுற்றி இருந்த 10 நண்பர்களும் மருமகனை சுற்றி இருந்த 10 நண்பர்களும் தவிர்த்து தமிழகத்தில் யாருமே செழிக்கவில்லை, தமிழகமும் செழிக்கவில்லை. அதாவது உண்மை. மாப்பிள்ள சபரீசனும் மகன் உதயநிதியும் அவங்க சுத்தி இருந்த 10 நண்பர்கள் தான் போன ஆட்சியில வாழ்ந்தார். அவங்களை தவிர வேற யாரும் எந்த பிசினஸ் எடுத்தா சபரியும் சபரியை சுத்தி இருக்க 10 பேரும், உதயநிதியும் உதயநிதியை சுத்தி இருக்க 10 பேரும், அவங்களை சுத்தி தான் எல்லா அரசாங்கம். நீங்க பதவி வாங்கணுமா அங்க போகணும், மாப்பிள்ளைய பார்க்கணும், இல்ல நீங்க எம்எல்ஏ சீட் வாங்கணும் அங்க போகணும், எந்த கான்ட்ராக்ட் இருக்கணும் மாப்பிள்ளைய பார்க்கணும், வருமானம் பார்க்கணும். அதெல்லாம் இப்ப கிடையாது. இந்த ஆட்சியில் அண்ணன் விஜய் அவர்கள் ஆட்சியில் எந்த புரோக்கரும் கிடையாது. தலைமைச் செயலருக்கு புரோக்கரே இல்லாமல் 30-40 ஆண்டுகளுக்கு அப்புறம் தலைமைச் செயலர்கள் எந்த புரோக்கரும் இல்லாமல் சுத்தமா தொடர்ச்சி எறியப்பட்ட ஒரு புதுமையான மக்கள் வந்து போற ஏழை எளிய மக்கள் வந்து போற ஒரு இடமாக தலைமைச் செயலர்கள் இப்ப மாறி. முன்னால உள்ள போறவங்க புரோக்கர் தான் போவாங்க, புரோக்கர் தான் போயிட்டு கேட்டா மாப்பிள்ளையுடைய நண்பர்கள் ஒரு 10 பேர் இருப்பாங்க, பையனுடைய நண்பர்கள் முதல்ல ரைடு வந்து எல்லாம் தெரிஞ்சு ஓடிச்சுல. டாஸ்மார்க்ல ரைடு வந்தாலே பையனுடைய உதயநிதியோட நண்பர்கள் ஊரே காலி கொண்டு ஓடினாங்க, வெளிநாட்டுக்கு போனாலும் எல்லாம் பார்த்தாங்க. அதேதான் இப்பெல்லாம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. முற்றிலும் 100% அரசு இயந்திரம் தலைமைச் செயலத்திலிருந்து சுத்தமா காலையில் 9 மணிக்கு வேலை பார்க்கணும். புதிய சட்ட தலைமைச் செயலமா அப்ப அங்கிருந்து வேலைக்கு வந்தது எல்லா அமைச்சர்களும் 24 மணி நேரம் மக்களுக்கு என்ன செய்யும் வேலை பார்க்கணும். ஒவ்வொரு அமைச்சரும் பாத்தீங்கன்னா என்ன செய்யறாங்கன்னா எல்லாம் சொல்றோம், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறோம்னு சொல்லிட்டே இருக்கோம். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.